திருச்சிராப்பள்ளி என்று சொன்னால் ஆனைக்கா மட்டுமல்ல, ஸ்ரீரங்கம் மட்டுமல்ல, தூய வளனார் கல்லூரியும் ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவ பாதிரிமார்களால் கல்விக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு கல்வி நிறுவனம் தான் தூய வளனார் கல்லூரி. அதிலே இருக்கிற அந்த தமிழ்துறை என்பது வாசே குழந்தைசாமி போன்ற பெரியோர்கள் எல்லாம் பணியாற்றிய ஒரு தமிழ்துறை. அந்த தமிழ்துறையிலே துறை தலைவராக அவர்களுடைய காலகட்டத்தில் ஐயா அவர்கள் செய்த பன்னாட்டு கருத்தரங்கங்கள், உரையரங்கங்கள், ஆய்வரங்கங்கள் என்பது அளப்பரியது. அப்படி திருச்சி தூய வளனார் கல்லூரியினுடைய தமிழ்துறை பேராசிரியராகவும் தலைவராகவும் இருந்து ஓய்வு பெற்று தன்னுடைய பணிக்குத்தான், தன்னுடைய பதவிக்குத்தான் ஓய்வே தவிர தன்னுடைய தமிழ் பணிக்கு என்றைக்கும் ஓய்வே இல்லை என்று சொல்லி அவர் பெயர் சூசையாக இருந்தாலும் அதனை தமிழிலே வளனறிவு என்று அந்த பெயரை தமிழிலே விட்டு இன்றைக்கு உலகமெல்லாம் வளர்ந்து வருகின்ற அறிவாக தன்னுடைய உரையின் மூலமாக இணைய வழியிலும் நேரடியாகவும் தன்னுடைய பங்களிப்பை செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பேராசிரியர் பெருந்தகை ஐயா இ. சூசை ஐயா அவர்கள் தேவ்கோமி அவர்களின் மொழியியல் பணி என்கின்ற பொருண்மையிலே உரையாற்றி இருக்கிறார்கள். நமக்கெல்லாம் இந்த பிற்பகல் நேரத்தில் கிடைத்த ஒரு அருமருந்தான செய்தி இது. அதனை நாமெல்லாம் அள்ளி பருகுவோம் என்று சொல்லி உங்கள் பலத்த கரவொலியோடு ஐயா அவர்களை உரையாற்ற அழைக்கின்றேன். வாருங்கள் ஐயா. பல்லாயிரம் சாதனைகளை சந்தடியின்றி செய்து கொண்டிருக்கிற தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய இலக்கியத்துறை நடத்துகிற தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அறக்கட்டளை பொழிவில கருத்துரையாற்ற அழைத்து மகிழ்ந்திருக்கிற, வரவேற்புரை ஆற்றி நோக்க உரை ஆற்றி அமர்ந்திருக்கிற தமிழ் இலக்கியத்துறையினுடைய ஒருங்கிணைப்பாளர், பேராசிரியர் மற்றும் துறைத்தலைவராக இருக்கக்கூடிய தமிழறிஞர் இளையாப்பிள்ளை ஐயா அவர்களே, இங்கே தலைமையேற்பதற்கு வர இயலாவிட்டாலும் சிறப்பாக பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் பாரத ஜோதி அம்மையார் அவர்களே, பதிவாளர் கோ பன்னீர்செல்வம் ஐயா அவர்களே, இங்கே நல்லதொரு நன்றியுரை ஆற்ற இருக்கக்கூடிய ஆய்வாளர் தாரணி அவர்களே, மிக அழகாக நல்ல தமிழில் தகவல்களோடு இந்த நிகழ்ச்சி நெறியை செய்து கொண்டிருக்கக்கூடிய தம்பி வாசுதேவன் அவர்களே, இங்கே ஐயா இளையராஜா போன்ற பிறதுறை பேராசிரியர் நண்பர்களே, ஒருங்கிணைந்த முதுகலை பட்டப்படிப்பினுடைய மாணவ பெருமக்களே, முனைவர் பட்ட ஆய்வாளர்களே, அத்துணை பேரையும் வணங்கி மகிழ்கிறேன். தமிழ் வரலாற்றில் பிறதுறை சார்ந்த பலர் தமிழுக்கு நிறைய பங்களிப்புகளை தந்திருக்கிறார்கள். இதை தமிழ் மாணவர்களாகிய நீங்கள் உணர வேண்டும். போன நூற்றாண்டில் பூர்ணலிங்கம் பிள்ளை என்கிற ஒரு வழக்கறிஞர், பிறகு ஆங்கில பேராசிரியர், ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் என்கிற அருமையான நூலை ஆங்கிலத்தில் எழுதியவர் மட்டுமல்ல, தி கிரேட் ராவணா, அதுதான் பிறகு தந்தை பெரியார், அப்புறம் பிறகு புலவர் குழந்தை போன்றவர்கள் ராவணகாவியம் எழுதுவதற்கு காரணமாக இருந்த நூல். அவர் ஒரு மிகச்சிறந்த வழக்கறிஞர், நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். தொல்காப்பியத்திற்கு மிகச்சிறந்த உரை எழுதிய சோமசுந்தர பாரதியார், பாபு சிதம்பரனார், அவருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட போது தூத்துக்குடி நீதிமன்றத்தில் அவருக்காக வழக்காடிய வழக்கறிஞர், தமிழில் நிறைய ஆய்வுகளை எழுதிய அவர் ஒரு மிகச்சிறந்த வழக்கறிஞர். தமிழில் போன நூற்றாண்டிலே இப்படி வழக்கறிஞர் தொழிலே இருந்த பலர் தமிழை வளர்த்திருக்கிறார்கள். அதிலே ஒருவர் தான் தேப்போ மீனாட்சி சுந்தரனார். தம்பி அழகாக இந்த தென்பட்டினம் பொன்னுசாமி கிராமணியார் மகன், அது நுட்பமாக நான் அடிக்கொடிட்டு காட்ட விரும்புகிறேன். ஏன்னா பல பேர் இந்த மீனாட்சி சுந்தரம்ங்கிற பேர் கேட்டோன்னே திருச்சியில் இருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரம் பிள்ளையை நினைத்துக் கொள்வார்கள். சமூகத்தில் விளிம்பு நிலையில் பாராமை, அன்விஷபிலிட்டி என்கிற தன்மையிலே இருந்த கேரள நாட்டில் ஈழவர்கள், தமிழ்நாட்டில் நாடார்கள், கிராமணியார்கள் என சொல்லப்படுகிற விளிம்புலை சமூகத்திலிருந்து வந்து ஆங்கில வழி கல்வி செம்மேல கற்று ஆங்கிலத்தில் மிக பிறந்த அறிஞராக, உண்மையில் அவருடைய இளங்கலை படிப்புகளை நம்ம பார்த்தோம்னா பொருளாதார வரலாறு, அவருடைய விருப்ப பாடம்
இந்த தர்க்கவியல் என்ன சொல்லுகிறார்களே, அளவையியல், லாஜிக், இதெல்லாம் அவர் படிச்சுட்டு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அந்த காலத்தில் மாஸ்டர் ஆஃப் ஓரியன்டல் லாங்குவேஜஸ்னு ஒரு பட்டம் இருக்கும், பேச்சலர் ஆஃப் ஓரியன்டல் லாங்குவேஜஸ்னு பட்டம் இருக்கும். நம்ம தமிழ் பாடத்தை அந்த காலத்தில் ஓரியன்டல்னா கீழ்த்திசை கல்லூரிகள், ஓரியன்டல் காலேஜஸ் அப்படிம்பாங்க. திருவையாறு, கரண்டை, திருப்பனந்தாள், மயிலம், தருமபுரம், இந்த மாதிரி கல்லூரிகளுக்கெல்லாம் ஓரியன்டல்னாவே கீழை நாடுகள். தமிழ் கல்வியை அன்னைக்கு ஓரியன்டல் லாங்குவேஜஸ் தான் சொல்லுவாங்க, கீழை மொழி, கீழை இலக்கியம். அதனால பல்கலைக்கழகத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழகம், சென்னை பல்கலைக்கழகம் போன்ற பல்கலைக்கழகங்களில் பேச்சலர் ஆஃப் ஓரியன்டல் லாங்குவேஜஸ், மாஸ்டர் ஆஃப் ஓரியன்டல் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. ஐயா தேப்பமணி அவர்கள் அந்த காலத்தில் இந்த மாஸ்டர் ஆஃப் ஓரியன்டல் லாங்குவேஜஸ் என்கிற பட்டப்படிப்பை, முதுகலை பட்டப்படிப்பை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் முடித்தவர் என்பதை மாணவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பவர்கள. கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட மொழியியல் நூல்களை அவர் எழுதியிருக்கிறார். 1930கள், 35, 37 காலங்களில் இங்கே நம்முடைய ஐயா இளையாப்பிள்ளை சொன்னதை போல அவர் ஒரு மிகச்சிறந்த பன்மொழி அறிஞர். தம்பி வாசுதேவன் சொன்ன மாதிரி பல மொழிகளை கற்றவர். அப்போது யூலே பிளாக் அல்லது ஜூல்ஸ் பிளாக்னு ஒரு பெரிய மொழியியல் வல்லுநர், பிரெஞ்சு பேராசிரியர், அந்த பிரெஞ்சு இன்ஸ்டியூட்னு இப்போவும் சொல்லுவாங்க, இப்போல்லாம் பில்க்குன்னு சொல்லுவாங்க, பாண்டிச்சேரியில் இருக்குது. 1935 அவர் அங்கே முதல்வராக இருக்கிறார். அவர் இந்திய நாட்டில் இருந்த தலை சிறந்த ஐரோப்பிய மொழியியல் வல்லுநர்கள் ஒருவர். அவர் உரையாற்றிய போது இவர் தான் அந்த பிரெஞ்சு உரையை தமிழில் மொழிபெயர்த்தவர் 1935. அப்போ ரொம்ப நுட்பமாக கவனிக்கிறோம். ஒரு மொழியியல் உரை, அந்த மொழியியல் உரை பிரெஞ்சு மொழியில் ஆற்றப்படுகிறது, அதை இவர் தமிழில் மொழிபெயர்க்கிறார். அந்த அளவுக்கு இவர் பன்மொழி வல்லுநராக இருந்திருக்கிறத நாம் கவனிக்கிறோம் நண்பர்களே. அதனால தேப்போ மீனாட்சி சுந்தரனார் என்கிற அந்த பேராளுமை இருக்கிறதே, அந்த பேராளுமை மிக நுட்பமாக நல்ல இலக்கியத்தில் பல்வேறு நிலைகளிலே நண்பர்களே, நீங்கள் எல்லாம் மாணவர்கள் பல கருத்துக்களை தெரிந்து கொள்ள வேண்டும். 1950களில் அவினாசிலிங்கம் செட்டியார் இருந்தபோது காமராஜர் ஆட்சி காலத்தில் கலைக்களஞ்சியம் 9 கலைக்களஞ்சியம் வெளியிட்டார்கள். என்சைக்ளோபீடியா இன் தமிழ் லாங்குவேஜ். இப்போ தமிழ்நாடு அரசு பாடல் நிறுவனம் அந்த 9 இந்த சைஸில் பொழுது மொத்தத்தில் 9 வெளியிட்டிருக்காங்க, வெறும் 7000 ரூபாய்க்கு. மாணவர்கள் வாய்ப்பு கிடைச்சா இந்த புத்தக கண்காட்சிக்கு போனீங்கன்னா 7000 காசை பார்க்கக்கூடாது. ஏன்னா அந்த கலைக்களஞ்சியம் நம்மள்ட்ட அவசியம் இருக்கணும். அந்த 9 கலைக்களஞ்சியங்கள் இப்பொழுது மறுபதிப்பாக வந்திருக்கின்றன. அதில் தேப்போமி அவர்கள் எல்லா எழுத்துக்களை பற்றிய வரி வடிவ வரலாறு, அகரம், ஆகாரம், இகரம், ஈகாரம், தமிழ் எழுத்துக்களுடைய வளர்ச்சியை அழகா கிமு 3ஆம் நூற்றாண்டு, கிபி முதல் நூற்றாண்டு, 2ஆம் நூற்றாண்டு, 5ஆம் நூற்றாண்டு, 20ஆம் நூற்றாண்டு வரை இந்த எழுத்துக்கள் எந்த அளவு அந்த மாற்றத்தை பெற்று வளர்ந்திருக்கின்றன என்பதை தனித்தனி கட்டுரையாக எழுதியிருப்பார். அதெல்லாம் தொகுத்து இந்த காலத்தில் தமிழ் எழுத்து வரலாறுன்னு புத்தகமாக போட்டிருக்கிறார்கள். அந்த கலைக்களஞ்சியத்தில் திருக்குறள், நாலடியார், இன்னா 40, இனியவை 40 அப்படிங்கிற பகுதிகள்லாம் அவர் தான் விளக்கம் எழுதியிருக்கிறார். அதை பூரா எடுத்து இப்போ தேப்போமி தமிழ் இலக்கிய வரலாறுன்னு வெளியிட்டு இருக்கிறார்கள். அப்போ அவர் அங்கே அந்த தமிழ் கலைக்களஞ்சியத்தில் எழுதிய கட்டுரைகள் ஒவ்வொன்றும் தலை சிறந்த கட்டுரைகளாக 1950களிலே மதிக்கப்பட்டன. அதனால அறிஞர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் இருக்கிறாரே, அவருடைய பன்முக ஆய்வு இருக்கிறதே, பல நிலைகளிலே நமக்கு ஒரு அறிவை திறந்து விடுகிற ஒரு பகுதி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இவர் இந்த தமிழ் எழுத்து வரி வடிவ வரலாறு, இலக்கிய வரலாறு, தமிழ் இலக்கிய ஆய்வு இவற்றினோடு இந்த மொழியியல் அவர் ஆழங்கால் பட்டவர். நீங்கள்லாம் இளங்கலை முதுகலை படிக்கிற மாணவர்கள், நீங்கள் பல்கலைக்கழக நூலகங்களில் போய் தேடுகிற போது லிங்குஸ்டிக்ஸ்னு தேடினீங்கன்னா ஒரு 1950க்கு முன்னால் ஒன்றும் இருக்காது. மொழியியல்னு தேடினீங்கன்னா ஒன்றும் இருக்காது. 1968 பாவாணர் அவர்கள் பல புதிய சொற்களை உருவாக்கி தந்த பிறகுதான் மொழியியல், ஒலியன், உருபன், தொடரன், பொருளன், அகரன்
அல்லது அகராதி தெரிவுச்சொல் போன்ற கலைச்சொற்கள் இன்றைக்கு பெரிதாக வளர்ந்திருக்கின்றன. அப்ப அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மொழியியல் ஒரு இதழ் வந்தது நண்பர்களே. அண்ணாமலை பல்கலைக்கழக மொழியியல் இதழுக்கு பிறகுதான் மொழியியல் என்கிற சொல் தமிழில் 1970களுக்கு பிறகு வந்ததே தவிர அதற்கு முன்பெல்லாம் பிலாலஜி, இந்த பிலாலஜிங்கிற வார்த்தை தான் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் கிடைக்கும். மகள் கார்த்திகேய முதலியார் தமிழ் மொழி நூல் போட்டு தமிழ் பிலாலஜின்னு தான் போட்டிருப்பார். பீசா சுப்பிரமணிய சாஸ்திரியார் 1931 தமிழ் மொழி நூல் அப்படின்னு ஒரு புத்தகத்தை போட்டு தமிழ் பிலாலஜின்னு தான் போட்டிருப்பார் ஆங்கிலத்தில். நான் ஏன் இந்த கருத்துக்களை உங்களுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் பழைய நூலகங்கள், நீங்கள்லாம் சிறந்த ஆய்வாளர்கள் எதிர்காலத்தில் ஐயா சொன்ன மாதிரி துணைவேந்தர்களாக வர வேண்டிய ஆய்வு சிந்தனையாளர்கள். சென்னை பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய ஓரியண்டல் லைப்ரரியில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா பல சுவடிகள், பல நூல்கள். இங்கே காலையில் பேசுகிற போது எப்போ வேல்சாமி குறிப்பிட்டாரு மெகன்சி தொகுப்பு என்று. அந்த மெகன்சி தொகுப்பை தொகுத்து பழைய முதல் பதிப்புகளையும் 1800 சொச்ச பதிப்புகளையும் அந்த நூலகத்தில் வைத்திருக்கிறார்கள். அதுக்கு பேரும் ஓரியண்டல் லைப்ரரி தான், கீழ்த்திசை நூலகம் தான் அதுக்கு பேர். அப்போ நண்பர்களே, அந்த காலகட்டத்தில் தமிழ் பிலாலஜி என மொழியியல் அழைக்கப்பட்ட காலத்தில் தமிழ் மொழியியலுக்காக அல்லது தமிழ் மொழி நூலுக்காக எழுதியவர் தேப்ப மீனாட்சி சுந்தரனார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது நண்பர்களே. நீங்கள் தமிழ் மொழி வரலாறுன்னு ஒரு புத்தகம் கிட்டத்தட்ட 11-12 தலைப்புகளில் இந்த தமிழ் மொழியியலை பற்றி அவர் எழுதியிருப்பார். ஒரு மிகச்சிறந்த டிக்ஷனரி லிங்குவிஸ்டிக்ஸ், விளக்கமுறை மொழியியல் நூல் அது. நண்பர்கள் அதை படிக்கணும்னா சாதாரணமாக ஒரு 10-12 படித்த மாணவனால் புரிந்து கொள்ள முடியாது. உங்களுக்கு ஒலி என்ன என்னன்னு தெரியணும், உருபன்னா என்னன்னு தெரியணும், உருபொலி என்ன என்னன்னு தெரியணும், தொடரியல்னா என்னன்னு தெரியணும், செமாண்டிக்ஸ் எனப்படுகிற பொருண்மையல்னா என்னன்னு தெரியணும், அகராதிகள் என்ன சொல்லப்படுகிற லெக்சிகாலஜி லெக்சிகோகிராஃபினா என்னன்னு தெரியணும். அதை பற்றிய தொடக்கறிவு இருந்தால் மட்டுமே அந்த தமிழ் மொழி வரலாறு புரியும். ஏன்னா இங்கே தொடக்கநிலைப்பட்ட மாணவர்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் இலக்கிய வரலாறு படித்தீங்கன்னா தொல்காப்பியம் எப்போ எழுதப்பட்டது, சங்ககாலம், சங்க மருவிய காலம், அப்புறம் இடைக்காலம், பக்தி இலக்கிய காலம், பிற்காலம், சிற்றிலக்கிய காலம், புதினம், நாவல், சிறுகதை, இப்படித்தான் நீங்கள் தமிழ் இலக்கிய வரலாறை பார்த்திருப்பீர்கள். தமிழ் மொழி வரலாறு அப்படி இல்லை நண்பர்களே. ஒன்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஹிஸ்ட்ரி ஆஃப் லிட்ரேச்சர் வேறு, ஹிஸ்ட்ரி ஆஃப் லாங்குவேஜ் வேறு. லாங்குவேஜுக்கும் லிட்ரேச்சருக்கும் சம்பந்தம் இல்லை. நீங்கள் நுணுக்கமாக நான் சொல்லுவது நீங்கள் கவனிக்கணும். இப்போது ஒரு வினைமுற்று காலந்தோறும் எப்படி இருந்தது, ஒரு பெயரச்சம் எப்படி காலந்தோறும் இருந்தது, வினையச்சம் எப்படி காலந்தோறும் இருந்தது. காலையில் ஐயா சொன்னார்ல குறிப்பு வினைமுற்று, அது எப்படி இணைக்குறிப்புன்னு தொல்காப்பியத்தில் அழைக்கப்பட்டது, அது எப்படி குறிப்பு வினைமுற்று நன்னூலில் வந்தது, இந்த குறிப்பு வினை என சொல்லப்படுகிற அந்த இலக்கண கூறு இந்த காலகட்டத்தில் வீர சூழியத்தில் எப்படி அழைக்கப்பட்டது, ஐரோப்பியர்கள் இங்கு வந்தபோது எப்படி அது அப்பலேட்டிவ் வெர்ப் என்றார்கள், எப்படி நம்ம இந்த பகுபத சொற்கள்னு சொல்கிறோமோ, பகுபத உறுப்பிலக்கணத்தை விலை சொற்களை பிரிக்கிறோமோ, அது மாதிரி பகுபத பெயர்கள் என்கிற மாதிரி அந்த குறிப்பு வினையை பார்த்த காலம் எப்படி இடைக்காலத்தில் இருந்தது. இப்போ மொழிகள் வந்த பிறகு அது எப்படி மாறி இருக்கிறது. அப்போ நண்பர்களே, ஒரு மொழி, அந்த மொழியில் வளமையான இலக்கணம் தொல்காப்பியத்திலேருந்து தொடங்கி இந்த புற இலக்கண தாக்கம் அருமையாக கேட்போமே அதை எழுதுவார். தமிழ் அகை இலக்கண வரலாறு, தமிழ் புற இலக்கண வரலாறு அப்படிம்பார். அது என்னங்க அகை இலக்கண வரலாறு, அது என்னங்க புற இலக்கண வரலாறு? நண்பர்கள் நுட்பமாக கவனிக்க வேண்டும். தமிழ் வழி சிந்தனை, தொல்காப்பிய வழி சிந்தனை, தமிழ் சிந்தனை, தமிழ் ஸ்கூல் ஆஃப் தாட் அப்படின்னா தொல்காப்பியர், நன்னூலார், இலக்கண விளக்கம், தொன்னூல் விளக்கம், முத்து வீரியம் அப்படின்னு ஒரு தனியான சிந்தனை மரபு இருக்கிறது நண்பர்களே. அந்த சிந்தனை மரபை மிக நுட்பமாக உள்வாங்கிய தேப்போமியவர்கள். அதனால தான் இவர் புற இலக்கண வரலாறு அப்படின்னு சொல்லி அகத்திணை புறத்திணை அவர் பேசலை. பிறமொழி இலக்கண கூறுகளால் தமிழில் ஏற்பட்ட தாக்கம். நீங்கள் தமிழ் பல்கலைக்கழகத்தில் படிக்கிறீங்க, சு ராஜாராமையா இலக்கணவியல்னு புத்தகம் எழுதியிருக்காரு. அதே போல் புடைமாற்று ஒப்பிலக்கணம்னு சொல்லி வீரசொல்லியத்தை அவர் அறிமுகப்படுத்தி வீரசொல்லி இலக்கண கோட்பாடுகள்னு ஒரு புத்தகம் போட்டிருப்பார். அது ஒரு மொழியியல் பார்வை. வீரசொல்லியத்தை ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனல் கிராமர் என்கிற நிலையிலே பார்க்கிற பார்வை. இது 80களுக்கு பிறகு தமிழ் மொழியியல் வரலாற்றில் ஏற்பட்ட ஒரு புதிய மாற்றம். அப்போ நண்பர்களே,
தேப்போமி 40களிலேயே அந்த சிந்தனை உடையவராக இருந்தார். தமிழில எப்படி இந்த சமஸ்கிருத இலக்கண தாக்கம் வந்தது, எப்படி அதனுடைய தாக்கத்தினால மொழி இலக்கணத்தில் மாற்றங்கள் வந்தன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை நுட்பமாக பதிவு செய்கிறார். அதனால தான் அவர் ஃபாரின் மாடல்ஸ் இன் தமிழ் கிராமர் அப்படிம்பார். அவர் சமஸ்கிருதத்தை இந்திய மொழியாகவே ஏற்றுக்கல. சமஸ்கிருதம் ஒரு வெளிநாட்டு மொழி, அதனால தான் அவர் ஃபாரின் மாடல் அப்படிம்பார். நீங்கள் மிக நுட்பமாக கவனிக்கணும். நீங்கள் இந்த இலக்கண மொழியில் என்ன சொல்லுவாங்கன்னா, டீச்சிங் கிராமர்னு தனியாக சொல்லுவாங்க, கற்பித்தல் இலக்கணம்னு சொல்லுவாங்க. போர்ச்சுகீசிய மொழியில் 30 பேருக்கு மேலே எழுதியிருக்காங்க. இப்போ கூட ஜெயசீல ஸ்டீஃபன் ஒருத்தர் சிறந்த மானுடவியலாளர் என்சிபிஹெச் போட்டிருக்காங்க. போர்ச்சுகீசிய மொழியில் எழுதப்பட்ட இலக்கணங்களுடைய முன்னுரையை கொடுத்துட்டு 19ஆம் நூற்றாண்டில் ஒருத்தர் எழுதிய அந்த இலக்கணத்தை அப்படியே போர்ச்சுகீசிய இலக்கணத்தில் கொடுத்துருக்கிறார். அது ஒரு தனி தமிழ் இலக்கண வரலாற்றில் உங்களை மாதிரி ஆய்வாளர்கள் எதிர்காலத்தில் ஆய்வு செய்யப்பட வேண்டிய கற்பித்தல் இலக்கணத்தில் போர்ச்சுகீசியத்தில் மட்டும் இருக்கிறது, லத்தீனில் இருக்கிறது, பிரெஞ்சில் இருக்கிறது, ஆங்கிலத்தில் இருக்கிறது. இவையெல்லாம் தனித்தன்மை வாய்ந்தவை நண்பர்களை. தேப்போமி அதை நுட்பமாக கவனிக்கிறார். அவருடைய தமிழ் மொழி வரலாறுல இதெல்லாம் அழகாக குறிப்பிடுகிறார். நான் பல நேரங்கள் இந்த மொழியியலை பற்றி பேசுகிற போது டைக்ளோசியா பற்றி பேசுறது உண்டு. இரட்டை வழக்கு காலையில் வேலுசாமி ஐயா சொல்லும்போது சொன்னார், இந்த தமிழர்களுக்கு எல்லாத்துக்கும் பொருளாதார வலிமை இல்லை, அவங்க எல்லாரும் இந்த ஸ்டாண்டர்ட் டயலக்ட் என்று சொல்லப்படுகிற தரப்படுத்தப்பட்ட மொழியை கற்றுக்கிறது இல்லை, பேச்சு வழக்கை கற்றுக்கொண்டார்கள். அந்த பேச்சு வழக்கு பிரிந்து பிரிந்து பிற மொழியாக மாறும். வட்டார வழக்குகள் அந்த ரீஜனல் டயலக்ட் காலப்போக்கில் மலையாளமா, தெலுங்கா, கன்னடமா தமிழில் இருந்து பிரிந்து சென்ற மாதிரி இன்றைக்கும் குமரி மாவட்ட வழக்கு, சென்னை வழக்கு என்றெல்லாம் இந்த ரீஜனல் டயலக்ட் என சொல்லப்படுகிற வட்டார வழக்குகள், சாதிய வழக்குகள், மத சார்பு சொற்கள், வழிபாட்டு சார்ந்த சொற்கள் என்று மொழியில் வளர்ந்திருக்கின்றன. இவற்றையெல்லாம் தேப்போமி பார்க்கிறார். அவர் தொடக்க காலத்தில் பேசுகிற போது கொச்சை தமிழில், பேச்சு தமிழில் அவர் பழகு தமிழ்வர். எப்போ வீரமாமுனிவர் கொடுந்தமிழ் ஃப்ளெக்சிபிள் லாங்குவேஜ் கொடுன்னா வளைந்திருத்தல்னு சொன்னாரோ அதை இவர் பழகு தமிழ் அப்படிம்பார். பழகு தமிழில் தான் அவர் பேசினார். அவர் சிந்தாத்திரிப்பேட்டையில் பிறந்து வளர்ந்து சிந்தாத்திரிப்பேட்டையிலேயே நிறைய நாள் இருந்ததுனால சென்னை வழக்கு அவருக்கு இயல்பாக வரும். அப்படி தான் அவர் பேசுகிறார், எழுதுகிறார். நல்ல எளிய விளக்கங்களை நாம் இவருடைய இந்த நூல்களில் பார்க்குறோம் நண்பர்களே. ஆமாம், சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள் இப்போ தேப்போமியை பற்றி சொல்லுகிற போது சொல்லுகிறார், தமிழில் மொழியியல் சிந்தனை போக்கியை அறிமுகப்படுத்தியவர் தேப்போமி என்கிறார். நண்பர்கள் 2 பேரும் நுட்பமாக கவனிச்சுக்கணும். தமிழ் வழி சிந்தனைனா தேவராய பாவாணர் தான், அவருடைய ஒப்பியன் மொழி நூல் தான், அவருடைய தமிழ் வரலாறு, அவருடைய தமிழர் வரலாறு, அவருடைய வடமொழி வரலாறு, அவருடைய தமிழ் இலக்கிய வரலாறு, இதையெல்லாம் தேவநேய பாவாணர் தமிழுக்கு தந்த தூயமொழி சிந்தனை சார்ந்து இருக்கிற தமிழிய சிந்தனை பள்ளியிலே சிந்தித்தவை. பாவாணருக்கும் இந்த பல்வேறு நுட்பமான மொழிக்கூறுகள் தெரியும். மிக கடுமையாக தேப்போமியை விமர்சித்தவர். தேப்போமிய பாவாணர் மாதிரி வேற யாரும் விமர்சித்திருக்க முடியாது. அப்போ டிஸ்கிரிப்டிவ் லிங்குவிஸ்டிக்ஸ் இப்போ விளக்கமுறை இலக்கணம்னு சொல்ற மாதிரி அப்போ வர்ணனை இலக்க மொழியியல்னு சொல்லுவாங்க. வருணனை மொழியில் இடம்பெற்றுள்ள வழுக்கல்னே ஒரு புத்தகம் போட்டிருக்காரு பாவாணர். யார் யாரு? யமனோ, பர்ரோ, சுனித்குமார் சட்டர்ஜி, அந்த காலத்தில் பெரிய அறிஞர்கள் அவங்கெல்லாம் இவர் நம்முடைய தேப்போமி அவர்களிடம் மொழியியல் படித்தவர். நீங்கள் பூனாவில் டெக்கான் காலேஜ்னு ஒன்று இருக்குது, நண்பர்கள் அவசியம் தெரிஞ்சுக்கணும். அந்த காலத்தில் மொழியியலை கற்பித்து தந்த நிறுவனம் அது. இப்போயும் அங்கே பல்வேறு தமிழ் பற்றிய ஆய்வேடுகள் இருக்கின்றன. நீங்கள் வடமொழியில் அஷ்டாத்தியாயி பாணினியம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பாணினியம் பற்றிய பல 100 ஆய்வு நூல்கள் ஆங்கிலத்தில் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். நீங்கள் இன்னைக்கு சான்ஸ்கிரிட் சொல்லப்படுகிற அந்த சம்ஸ்கிருதத்திலையும் தமிழ்லையும் அல்லது இந்திய மொழியியல் அப்படின்னு சொன்னால் அந்த டெக்கான் காலேஜ், அங்கே பிஜி காலேஜ் தனியாக இருக்குது, யூஜி காலேஜ் ஆய்வு நிறுவனம் தனியாக இருக்காங்க. அந்த காலத்தில் அங்கே இவர் மாணவராக சென்று இவரோடு யார் யார் படித்தார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய அறிஞர்கள் இவரோடு அந்த காலகட்டத்தில் அங்கே படித்திருக்கிறார்கள்.
ஆமாம், நீங்கள் எவனோ வர்றவங்க மட்டும் இல்லை, கிளீசன், நைடா, யாசோப்சன், கோயிங் பால், இப்படி பல பேரிடம் இவர் மொழியியலை படித்திருக்கிறார். ஆகையினால தமிழில் ஐரோப்பிய மொழியியல் சிந்தனையோடு சிந்தித்த முதல் நபர் பீசா சுப்பிரமணிய சாஸ்திரியார், இரண்டாவது அறிஞர் தேப்பொம்மி. நான் ஏன் இதில் சுப்பிரமணிய சாஸ்திரியாரை சொல்லுகிறேன் என்றால் நண்பர்களே, அவர் தமிழ் கம்பேரட்டிவ் கிராமர், தமிழ் ஃபோனாலஜி, அவர் ஒரு சமஸ்கிருத பேராசிரியர். திருவையாறு அரசர் கல்லூரியில் சமஸ்கிருத பேராசிரியராக தமிழ் இலக்கணமும் சமஸ்கிருத இலக்கணமும் சொல்லி ஒப்பீடு செய்து, கொஞ்சம் முன்னால் நான் குறிப்பிட்ட பிரயோக விவேகம், இலக்கண குத்து, வீர சொல்லியம், இந்த மூணும் வடமொழி வழியில் தமிழை பார்த்த நூல்கள். நுட்பமாக நண்பர்கள் கவனிக்கணும். எப்படி போர்ச்சுகீசிய கண்ணாடியை போட்டுக்கொண்டு ஒரு அந்த காலத்தில் வாழ்ந்த ஆண்ட்ரிக், அந்த காலத்தில் வாழ்ந்த புருனோ, அந்த காலத்தில் வாழ்ந்த பலரும் தமிழ் இலக்கணத்தை பார்த்து அந்த போர்ச்சுகீசியர்களுக்கு புரிகிற மாதிரி தமிழ் இலக்கணத்தை எழுதினார்களோ, லத்தீன் கண்ணாடியை போட்டுக்கொண்டு சீகன் பால்புகும், பெஸ்கியும், பார்த்தலமியும் பார்த்து இந்த லத்தீன் தெரிந்தவர்களுக்கு தமிழை சொல்லிக் கொடுக்க இலக்கண நூல்களை எழுதினார்களோ, ஆங்கில இலக்கணம் வந்த பிறகு பல அறிஞர்கள், லாசரஸ் போன்றவர்கள், ஆண்டர்சன் போன்றவர்கள் 19ஆம் நூற்றாண்டில் ஆங்கில கண்ணாடியை போட்டுக்கொண்டு தமிழ் இலக்கணத்தை பார்த்தார்களோ, அதுபோல சமஸ்கிருத கண்ணாடியை போட்டுக்கொண்டு தமிழ் இலக்கணத்தை பார்த்தவர்கள். அதுலேயும் திரு கோபாலையர் ஒரு கருத்தை சொல்லுவார். இந்த இலக்கணத்துக்கும் பெரிய விவேகத்துக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு கேட்டால், நம்ம சரஸ்வதி மாணவர்கள் வெளியிட்டிருக்கு. அவர் சொல்லுவார், ஒருத்தன் சான்ஸ்கிரிட் இலக்கணத்தை படிச்சுட்டு தமிழ் இலக்கணம் படிக்கணும்னா அவன் பிரயோக விவேகத்தை படிக்கணும். தமிழ் இலக்கணத்தை படிச்சுட்டு ஒருத்தன் சான்ஸ்கிரிட் இலக்கணத்தை படிக்கணும்னா அவன் இலக்கணத்தை படிக்கணும். ஏன்னா திரு கோபாலையர் எம்ஏ அந்த காலத்திலே சான்ஸ்கிரிட் கோல்டு மெடலிஸ்ட், தமிழ் எம்ஏ கோல்டு மெடலிஸ்ட், ஃப்ரெஞ்சு இன்ஸ்டியூட்டில் இலக்கண பேரகராதின்னு இன்றைக்கும் உரையாசிரியருடைய இலக்கண கருத்துக்களெல்லாம் அகரமுதலியாக வெளியிட்டவர். சிவகி சிந்தாமணியெல்லாம் முழுசாக மனப்பாடம் பண்ணவர். அப்போது தேப்போமி தன்னுடைய இந்த பல நூல்களையும் இதை நாம் குறிப்பிடுகிறத கவனிக்கிறோம் நண்பர்களே. இவருடைய இந்த படைப்புகளில் ஒட்டுமொத்தமாக பார்த்துட்டு சுந்தரமூர்த்தி ஐயா ஒரு கருத்தை முன்வைக்கிறார் நண்பர்களே. சொனடிக்ஸ் எனப்படுகிற ஒலிப்பு முறை, நாம் இன்னைக்கு ஒலியியல் அப்படிங்கிறோம். அதே போல் சொனீம் என்கிற சொற்கட்டமைப்புங்கிற நாம் இன்னைக்கு அதை உருவன்னு சொல்கிறோம். சிண்டெக்ஸ் என்கிற தொடர் அமைப்புங்கிற நாம் இன்னைக்கு அதை தொடரியல்னு சொல்கிறோம். மார்ஃபோஃபோனிக்ஸ் என சொல்லப்படுகிற உருபுலியன், இவர் அதை தொடரன்றிங்கிறார். செமாண்டிக்ஸ் சொல்லப்படுகிற பொருளன், அப்புறம் கிளைமொழி, அப்புறம் வட்டார வழக்கு, அப்புறம் இரட்டை வழக்கு, பேச்சு ஒளி மாற்றம், மொழி குடும்பம், இதையெல்லாம் இவருடைய ஆய்வுகளை இயல்பார்க்கும். இன்றைக்கு மொழியியல்ல கணினி மொழியியல், உளமொழியியல், நரம்பு மொழியியல், நீங்கள் இதெல்லாம் இன்றைக்கு சோசியல் லிங்குவிஸ்டிக்ஸ் பெருசாக இருக்குது, கம்ப்யூட்டேஷனல் லிங்குவிஸ்டிக்ஸ் பெருசாக இருக்குது. இன்றைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்த பிறகு இந்த மொழியியல் பல நிலைகளை தாண்டி சென்றிருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். அப்போ நியூரோ லிங்குவிஸ்டிக்ஸ் தனியாக இருக்குது. ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்க நாடுகள் இன்றைக்கும் எம்எஸ்சி எம்டி முடிச்சுட்டு நியூரோ லிங்குவிஸ்டிக்ஸ்னு ஒரு படிப்பு படிப்பான். யாராவது ஒருத்தருக்கு பக்கவாதம் வந்துருச்சு, அந்த நாடுகளில் பணக்கார நாடுகள் அவர்களுக்கு இந்த மொழியை மீண்டும் உருவாக்கி தரணும், பேச்சு பயிற்சியை கொடுக்கணும். இந்த நியூரோ லிங்குவிஸ்டிக்ஸ் என்கிற படிப்பு இருக்கிறத அது ரொம்ப அதிகமாக பயன்படும். இப்போது இந்த சைக்கோ பேஷண்ட் என சொல்லப்படுகிற உளவியல் பிறந்த நோயாளிகளுக்கு இந்த சைக்கோ லிங்குவிஸ்டிக்ஸ் ரொம்ப நுட்பமானது நண்பர்களே. இப்படி இந்த மொழியியல் பிற திரைகளோடு எப்படி இணைந்து வளர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறத தேப்போமி 40களிலேயே எழுதுகிறார். இதுதான் தமிழ் மொழியியலுடைய புற இலக்கணம் அல்லது புறமொழியியல் அல்லது புறமொழி நூல் என்று அவராலே சொல்லப்படுகிறத நம்ம பார்க்கிறோம் நண்பர்களே. ஆமாம், இப்படி இவருடைய இந்த படைப்புகளில் பல்வேறு நுட்பங்களை நம்ம பார்க்குறோம். நியூ டைமென்ஷன் ஆஃப் ட்ரெவிடிக் ஸ்டடீஸ், இதுதான் அன்னைக்கு நான் கொஞ்சம் முன்னால் சொன்னப்போ நம்முடைய பிரெஞ்சு இந்தியவியல் துறையினுடைய பண்பாட்டு கழகத்தினுடைய தலைவராக இருந்த ஜூல்ஸ் பிளாக் அவர்கள் ஆற்றிய உரை. 4 நாள் உரையாற்றுறார் சென்னை பல்கலைக்கழகத்தில். அவர் உரையாற்றியது பிரெஞ்சு மொழியில். அப்புறம் 1930களெல்லாம்
அடிமை இந்தியாவில் இந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் மொழிகளை பற்றியும் இலக்கண வளத்தை பற்றியும் பேசுகிற வாய்ப்புகள் அமையவில்லை நண்பர்களே. அப்போது இவர் தான் அதை மொழிபெயர்த்து இவரை பற்றி பேசுகிற போது இவர் ஒரு மிகச்சிறந்த அறிவு ஆராய்ச்சியாளர் என்கிறார்கள். ஆமாம், எபிஸ்டமாலஜி என்கிற துறையில் இவருடைய பங்களிப்புகள் நிறைய இருக்கின்றன. அதை பற்றிலாம் நாம் இங்கே பேசவில்லை நண்பர்களே. இப்படி தேப்போமி அவர்களுடைய இந்த வளர்ச்சி எங்கே தொடங்கியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்க நாட்டுடைய ஃபோர்டு ஃபவுண்டேஷன் ஒரு அமைப்பு இருக்குது. அது இந்த ஐரோப்பிய மொழிகளை இந்தியர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறது. அந்த ஃபிலாலஜியை டெக்கான் காலேஜில் சொல்லித்தருது. அப்போது இவர் கோடைக்கால அமர்வில் போய் அங்கே படிக்கிறாரு. குளிர்கால அமர்வில் இவர் அங்கே பேராசிரியராக. பாவனர் அந்த காலத்தில் டார்ஜிலிங்கில் போய் படித்தவர். ஐயா சேவை சண்முகம் அடிக்கடி சொல்லுவார், பாவனரும் நானும் ஒரே வகுப்பில் டார்ஜிலிங்க மொழியியல் படித்தோம் சொல்லிட்டு தேப்போமியை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லுவார். இன்றைக்கு தமிழ்நாடு பாவனரை கொண்டாடுகிறது, ஏனோ தெரியவில்லை தேப்போமியை கொண்டாடவில்லை அப்படின்பார். பாவனர் தமிழ், தமிழ் இனம், தமிழ் உணர்வு, தூய தமிழ் சிந்தனை என்றெல்லாம் இந்த தமிழ் வழி சிந்தனையிலே சிந்தித்ததால் தமிழ்நாடு இன்றைக்கும் கொண்டாடுகிறது. தேப்போமி அவர்கள் ஐரோப்பிய மொழியியலை பார்த்து வழியாக தமிழ் இலக்கணத்தை பார்த்தார். தொல்காப்பியத்தை நிறைய ஆய்வு செய்திருக்கிறார் தேப்போமி அவர்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய பட்டி தொட்டிகளிலே தேப்போமி அவர்கள் அறிமுகமாகாமல் இருக்கலாம், ஆனால் அவருடைய தமிழ் மொழி வரலாறு இருக்கிறதே. கிட்டத்தட்ட அவருடைய 61வது பிறந்த நாள் மலர்ல 20 கட்டுரைகள் அவர் எழுதியதே ஆங்கிலத்தில் போட்டிருக்கிறார். உலக நாடுகளுக்கு தமிழினுடைய பெருமை தெரிய வேண்டுமேனால் ஆங்கிலத்தில் எழுதணும், பேசணும். அது ரொம்ப அடிப்படையானது. தமிழ் ஆன்டிக்வரி 100 பத்திரிகை 1890கள் சௌராய பிள்ளைன்னு ஒருத்தர் சென்ட் ஜோசப் காலேஜ் தமிழ்துறை தலைவர். அவர் 19 தொகுதி போட்டிருக்கார். இப்போ எஜுகேஷனல் ஸ்டடீஸ், ஏசியன் எஜுகேஷனல் ஸ்டடீஸ் போட்டிருக்காங்க. உலக பல்கலைக்கழகங்களுக்கெல்லாம் அவர் அனுப்பினார். அதற்கு பிறகு தமிழ் கல்ச்சர், நம்முடைய தனிநாயகடிகள், அதில் தேப்போமி பல கட்டுரைகள் எழுதியிருக்கார். மூவா பல கட்டுரைகள் எழுதியிருக்கார். தமிழ் சுலபில் பல கட்டுரைகள் எழுதியிருக்கார். எல்லோரும் ஆங்கிலத்தில். அப்போ நண்பர்களே, தமிழ் இனத்தினுடைய பெருமை, தமிழ் பண்பாட்டினுடைய பெருமை, தமிழ் மொழியியலுடைய பெருமை, தமிழ் மொழியினுடைய பெருமை, இதையெல்லாம் ஆங்கிலத்தின் வழியாக உலக நாடுகளுக்கு, உலக பல்கலைக்கழகங்களுக்கு சென்ற காலகட்டத்தில் பலரும் ஆங்கிலத்தில் எழுதினார்கள். அப்போது முன்வரிசையில் இருந்தவர் டிபிஎம் என எல்லோராலும் சொல்லப்படுகிற தேப்போ மீனாட்சி சுந்தரனார் என்பதை மாணவர்கள் கவனத்தில் வைக்கணும். நான் ஏன் இதை மீண்டும் உங்களுக்கு வலியுறுத்துகிறேன் என்றால் நண்பர்களே, இந்த ஐரோப்பிய மொழியியலை நீங்கள் படிக்கிற போது என்ன நன்மைனா, தமிழ் மாணவர்கள் இன்னைக்கெல்லாம் சிபிஎஸ்சி சிலபஸில் நிறைய படிக்கிறான், ஆங்கில வழியில் நிறைய படிக்கிறான். நீங்கள் சிபிஎஸ்சி சிலபஸ் புத்தகத்தை பார்த்தீங்கன்னா, இது கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ்னு ஒரு 700 பக்கத்துக்கு ஒரு புத்தகம் இருக்குது. அதில் ஃபோனிம் தியரி, மார்ஃபிம் தியரி, சின்டெக்ஸ் தியரி, செமீன் அல்லது இந்த செமாண்டிக்ஸ் அல்லது இந்த ஆர்த்தோகிராஃபி, இப்படி அந்த மொழியியல் அடிப்படையிலே அந்த இலக்கணம் எழுதப்பட்டிருக்கிறது. நாளைக்கு நீங்கள் பாடம் நடத்துகிறப்போ ஒரு பள்ளிக்கூடத்தில் தொடக்கப்பள்ளி நடுநிலைப்பள்ளி ஆசிரியராகவோ உயர்நிலைப்பள்ளி ஆசிரியராகவோ நீங்கள் செல்ல வேண்டுமேயானால் அந்த மாணவனுக்கு, தம்பி தமிழில் இருக்குன்னு சொல்கிறோம்பா, இது கான்சனன்ட்னு பேர், இது அரை மாத்திரை ஒழிக்கும், இது உலக மொழிகள் எல்லாத்துலேயும் கான்சனன்ட்னு ஒன்று இருக்குது, 5 வவல் தான் தமிழ்லையும் இருக்குது, நெடில்ங்கிறது நீண்டது, ஐ அவுங்கிறது கூட்டொலி, அது வவல் கிடையாது. அப்போது அவன் ஐ ஊ ஏஓ வவல், ஐயாவும் கூட்டெழுத்து, அது டிப்டன். தம்பி மல்டிடன்னு ஒன்று இருக்குது. பல தென்னாப்பிரிக்க மொழிகளில் 3 உயிரெழுத்து 4 உயிரெழுத்து ஒன்றா இருக்கும், அதுக்கு பல்லுயிர் கூட்டொலின்னு பேர், இதற்கு ஈருயிரொலி டிப்டன்னு சொல்கிறாங்க என்றெல்லாம் மொழியியல் அடிப்படையில் நீங்கள் தமிழ் மாணவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இலக்கணத்துக்கும் மொழிகளுக்கும் வேறுபாடு என்ன? தமிழ் மொழி அமைப்பு, தமிழ் பெயர் சொல், தமிழ் இணை சொல், இப்படி தமிழ் மொழியினுடைய கட்டமைப்பை விளக்குவது தமிழ் இலக்கணம். மொழியல்னா என்ன? உலக மொழிகள் எப்படி இருக்கின்றன? எந்தெந்த மொழி ஐசோலேட்டட் லாங்குவேஜ், அசை என சொல்லப்படுகிற வா நில் போன்ற அந்த பகுதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, இப்போ தமிழில் வந்தான் அப்படின்னா இத்துங்கிற காலங்காட்டுகிற நிலை இருக்குது, ஆண்கிற பால் காட்டுகிற விகுதி இருக்குது. அப்படின்லாம் ஒட்டாமல் இருக்கிற சீன மொழி, ஜப்பானிய மொழி, ஒட்டாமல் இருக்கிற மங்கோலிய மொழி, அங்கே வா இத் ஆண் அப்படின்னு தான் சொல்லுவான். வா கிரு ஆண், வா இவ் ஆண்,
அப்போது எதிர்காலத்தை இப்போ நீங்கள் தமிழில் வருவான்னா எதிர்கால வினைமுற்று, வருகிறான்னா நிகழ்கால வினைமுற்று, வந்தான்னா இறந்தாகால வினைமுற்றுன்னு ஒரு சொற்செறிவு இருக்கும். தமிழ் ஒரு ஒட்டுநிலை மொழி, மறந்துடக்கூடாது. நீங்கள் ஐரோப்பிய மொழிகளில் சில மொழிகள் இருக்கின்றன, அவை ஒற்றுநிலை மொழிகள் இல்லாமல் ஐசோலேட்டட் லாங்குவேஜ், தனிநிலை மொழிகள். அந்த அசைகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும். ரொம்ப நுட்பமாக நண்பர்கள் கவனிக்கிறோம். தமிழ் ஒரு பின்னொற்று நிலை மொழி. ஆமாம், இன்னும் நீங்கள் சொல்ல போனால் 200 எழுத்துல சொற்கள் இருக்கிற மொழிகள், நீங்கள் ஸ்வாகிலி போன்ற மொழிகள் இருக்கின்றன. அதெல்லாம் தொகுநிலை மொழி. நீங்கள் பாவனருக்கு நல்ல விளக்கம் சொல்லுவார். தேப்பமி அவர்களும் இந்த கார்ப்பரேட் இந்த மொழிகளுடைய கட்டமைப்பு இதெல்லாம் அப்பயே பிரிக்கிறார். எது எது அசைநிலை மொழி, எது எது ஒற்றுநிலை மொழி, எது எது தொகுநிலை மொழி, எது எது உட்பிணைப்பு நிலை மொழி, இப்படி கார்ப்பரேட் வேர்ட்ஸ். ஒரு மொழியில் இப்போ பல்கலைக்கழகம்னு இருக்கு, 4-5 சொற்கள் சிந்தட்டிக்னா ஒட்டுமொத்தமாக சேர்ந்து இருக்கும். அப்போ அந்த சிந்தட்டிக் லாங்குவேஜ் எது எது உலக மொழிகளில் என்றெல்லாம் இந்த அமைப்படியிலே மொழியை பாகுபடுத்தி அதை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவர் தேப்பு மீனாட்சி சுந்தரனார். நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதனால தான் நான் இங்கே ஐயா அவர்கள் கேட்டோன்னையே இந்த மொழிகளை நான் நண்பர்களுக்கு சொல்லித்தர வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் நான் இங்கே வந்தேன் நண்பர்களே. ஆமாம், இவருக்குன்னு சில கலைச்சொற்களை வச்சுக்கிறார். இப்போ நம்ம கலக்கல் டயலெக்ட் அப்படின்னா பேச்சு தமிழ் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டாண்டர்ட் டயலெக்ட் அப்படின்னா தரப்பட்டப்பட்ட தமிழ்ங்கிறோம். வீரமாமுனிவர் செந்தமிழ்பார், இவர் கட்டளை தமிழ் அப்படிங்கிறார். ஸ்டாண்டர்ட் டயலெக்ட்னு ஆங்கிலத்தில் பாக்கெட்டில் குறிப்பிடுகிறார். சொல்லிட்டு இந்த காலத்தில் தெரிவிக்காகவும் சத்தியமூர்த்தியும் இந்த ஸ்டாண்டர்ட் டயலெக்டை அருமையாக பேசுகிறார்கள், அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. மக்கள் பேசுகிற பழகு தமிழில் ஆதித்தனார், அப்போ சிந்தாத்திரிப்பேட்டையிலேருந்து தினத்தந்தி பத்திரிகை வருது, எழுதுகிறார். ஆதித்தனார் பழகு தமிழில் எழுதுகிறார். இந்த பழகு தமிழில் எழுதுவது தான் கருத்து பரிமாற்றத்துக்கு முக்கியம். இவரே எழுதுகிறார். உலக மொழிகள் அனைத்திலும் மொழிகள் 100 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்றன. மாற்றங்களை நாளுக்கு நாள் சந்தித்துக் கொண்டே இருக்கின்றன. இந்த மொழியியலாளர்களால் மொழியினுடைய மாற்றத்தினுடைய ஓட்டத்திற்கு ஏற்ப இவர்களால் பின்பற்ற முடியவில்லை. ஆற்று வெள்ளம் செல்வது போல மொழி மாறிக்கொண்டே இருக்கும். புதிய புதிய சொற்கள் வரும், புதிய புதிய அந்த சொற்களுக்கு புது புது பொருள்கள் வரும். மொழி நடையில மாற்றம் இருக்கும். அதை இந்த மொழியியலாளர்களால் ஆவணப்படுத்த முடியவில்லை. ஆங்கில மொழி போன்ற வளர்ந்த மொழிகளிலேயே ஆவணப்படுத்தப்பட முடியவில்லை என்கிற போது தமிழிலே எப்படி அதை ஆவணப்படுத்தி இருக்கிறோம், ஆவணப்படுத்தவில்லையே என்று அவர் ரொம்ப வருத்தப்பட்டு 19ஆம் நூற்றாண்டில் இருந்த அந்த ஆவணங்களை எடுத்து அதிலிருந்த மொழிகளை எல்லாம் இவர் நுட்பமாக நமக்கு தருகிறார் நண்பர்களே. ஆமாம், அப்போது இவருடைய பிலாலஜி என்கிற இந்த நூலை இவருக்கு அறிமுகப்படுத்திய போது பலரும் அவரை விமர்சிக்கிறார்கள். நான் கொஞ்சம் முன்னால் சொன்ன பாவனர் மட்டுமில்லை, அதை இவர் உணர்ந்து எழுதுகிறார். நான் ஒரு கற்றுக்குட்டி, எந்த பேராசிரியர் துறைகளிலும் பட்டம் பெற்றவில்லை, நான் பேருக்குத்தான் ஆசிரியர். இன்றைக்கு உலகம் என்னை தூக்கிலிட்டு கொண்டு இருக்கிறது. அவர் எழுதுகிறார். மொழியை கொலை செய்கிறான் தேப்போமி என்று பாவாணர் சொன்னதை தேப்போமி உள்வாங்குகிறார். உள்வாங்கி எழுதுகிறார். இன்றைக்கு உலகம் என்னை தூக்கிலே கொண்டு போய் நிறுத்தி கொண்டிருக்கிறது. நான் இன்னும் மாணவன் என்கிற மனநிலையிலிருந்து மாறவில்லை. என்னை பற்றி உலகம் விமர்சிப்பதை அறிந்து கொண்டிருக்கிறேன் எழுதுகிறார் நண்பர்கள். ஒரு நல்ல சிறந்த கல்வியாளர், ஒரு நல்ல ஆய்வாளர், ஒரு நல்ல படிப்பாளி, சமூகத்தில் தன் நிலை என்ன என்பதை உணர்ந்தே அவர் எழுதுவதை பார்க்கிறோம். நான் கொஞ்சம் முன்னால் அவருடைய அந்த மொழியியல் கீழை மொழி பட்டப்படிப்புக்கு ஆய்வேடு கொடுத்தாருன்னு சொன்னேன். அவர் அதுக்கு கொடுத்ததே தமிழ் ஒலிகள் அப்படிங்கிற தலைப்பு தான். தமிழ் ஃபொனாலஜி அப்படிங்கிறது தான் அவருடைய அந்த ஆய்வேடு. அந்த முதுகலை பட்டப்படிப்புக்கு அவர் கொடுத்த ஆய்வேடு நண்பர்களை. நான் கொஞ்சம் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபாரின் மாடல்ஸ் இன் தமிழ் கிராமர், அப்புறம் மொழியியல் விளையாட்டுகள், டிரான்ஸ்ஃபர்மேஷனல் கிராமர், முத தமிழில் மாற்றிலக்கணம் என்பதை அறிமுகப்படுத்தியவர் தேப்போமி. நீங்கள் 77, 78 காலங்களில் பல போராட்டங்களுக்கு பிறகு தான் உங்கள் தமிழ் பல்கலைக்கழகம் வந்துச்சு. 80 நவம்பர் மாதம் 1ஆம் தேதியிலும் 15ஆம் தேதி தமிழ்நாட்டில் 1000 பேருக்கு மேலே சிறைச்சாலையில் புரட்சி தலைவர் காலத்தில் உள்ளே இருந்தப்போ தான்
அதற்கு பிறகுதான் இங்கே மொழியியல் துறைன்னு ஒன்று வந்துச்சு. அப்போதான் இங்கே பல நூல்கள் மலமளவென 85க்கு பிறகு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மலமளவென மொழியியல் நூல்கள். அதற்கு முன்னால் இப்படி இந்த மொழியியல் துறை மதுரை பல்கலைக்கழகம் இந்த 3 மையங்களிலேயும் நூற்றுக்கணக்கான நூல்கள், நூற்றுக்கணக்கான வழக்குகள், டயலக்ட் ஆஃப் பிள்ளைமார், டயலக்ட் ஆஃப் படையாளஜி, படையாச்சி, டயலக்ட் ஆஃப் பறையா, இப்படி பல்வேறு நீலகிரி மொழி, படுகா, பல 100 ஆய்வேடுகள், பாகிரி மொழி, நீங்கள் நரிக்குறவர்களுடைய மொழி, இப்படியெல்லாம் கள ஆய்வு செய்து பலரும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வெளியிட்டார்கள் நண்பர்கள். அப்படி அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை இப்படி இவர்கள் எல்லாம் 70களில் தோன்றுவதற்கு அடித்தளம் அமைத்தவர் தேப்போமி அந்த மொழியியல் துறையில் அப்படிங்கிறத நாம் கவனத்தில் வைத்துக் கொள்கிறோம். ஆமாம், 100க்கு மேற்பட்ட ஆங்கில கட்டுரைகள் இவர் எழுதியிருக்கிறார். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தமிழ் எழுத்து வரலாறு வந்திருக்கிறது. தொல்காப்பியம், முத்துவீரியம், உரையாசிரியர்கள் ஒலியியலை பற்றி என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நண்பர்கள் அந்த தமிழ் கலைக்களஞ்சியை நான் சொன்னனே, அதில் நீங்கள் எடுத்து படிச்சீங்கன்னாலே அந்த கருத்துக்கள் இருக்கின்றன. இவர் கால்டுவெல்ல பல இடங்களில் மறுத்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். கால்டுவெல் மட்டுமில்லை நண்பர்களே, கிரியசனை மறுத்திருக்கிறார், குண்டட்டை மறுத்திருக்கிறார், சேஷகிரி ஐயரை மறுத்திருக்கிறார், பீசா சுப்பிரமணிய சாஸ்திரியார். நான் என்னுடைய பேச்சில் போகிற போக்கில் அவரை குறிப்பிட்டேன். அவர் ஒரு வடமொழி பேராசிரியருங்கிறதுனால எல்லாமே வடமொழியிலேருந்து வந்து எழுதுவார். தொல்காப்பியமா வடமொழி, சிக்ஷான்னு அங்கே எங்கள்கிட்ட ஒன்று இருக்குது, அதுலேருந்து தான் பிறப்பியல்பார். காமசூத்ரான்னு இருக்குது, அதுலேருந்து தான் திருவள்ளுவர்பார், அதுலேருந்து தான் கலவியல் கற்பியல்பார். அதனால் பீசா சுப்பிரமணிய சாஸ்திரியாருடைய பொருளதிகார ஆராய்ச்சி, அவருடைய இந்த எழுத்ததிகார ஆராய்ச்சி, சொல்லதிகார ஆராய்ச்சி எல்லாம் அவர் எதற்கெடுத்தாலும் அந்த வடமொழி அதெல்லாம் தேப்போமி பல இடங்களில் மறுத்திருக்கிறத நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். மாகர் கார்த்திகேய முதலியார் அவர் தமிழ்வழி சிந்தனையாளர். அவருடைய கருத்துலையுமே இவர் முரண்பட்டு சீர்தூக்கி ஆய்கிற ஒரு போக்கு இருக்கிறது என்பதை நுட்பமாக பார்க்க முடிகிறது நண்பர்களே. இப்போ தமிழில் சிறப்பு லகரம் தமிழ், உங்கள் கட்டடத்தில் தமிழ்நாடு, நம்ம லகர கட்டடத்தில் தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த ஈழ பற்றி தேப்போமி அவர்களுடைய சிந்தனையை நான் கொஞ்சம் சுட்டி காட்ட விரும்புகிறேன் நண்பர்களே. மொழியல்ல வாய்ஸ்லெஸ் லெட்டர், வாய்ஸ்டு லெட்டர்மா, ஒலிப்புடை ஒலி, ஒலிப்பிலா ஒலி அப்படின்னா என்னங்க? இப்போ புஷ்பம் ஷாங்கிறான், பழம் லாங்கிறான். இந்த புஷ்பத்தில் இருக்கக்கூடிய இஸ் இருக்க அது வாய்ஸ்லெஸ் சவுண்டு, பழத்தில் இருக்க லகரம் இருக்குத அது வாய்ஸ்டு சவுண்ட். ஒலிப்புடை ஒலி, ஒலிப்பிலா ஒலி, எளிமையாக விளக்கம் தர. சகரத்தை வாய்ஸ்லெஸ் சவுண்டுன்னு சொன்னால் லகரத்தை வாய்ஸ்டு சவுண்டுன்னு சொல்லலாம். அலறி நுனினா அன்னமருட ரகரமும் லகாரமும் பிறக்கமும் தொல்காப்பியம் சொல்லுது. இதை எப்போ நம்ம ரெட்ரோஃப்ளெக்ஸ்ன்னு சொல்கிறோம், நான் மடி ஒலின்னு சொல்கிறோம். அன்னத்தில் முன்னால் இருக்கிறது வன்மையாக இருக்கும், அதுக்கு வல்லன்னம் ஹார்டு பிளேட்னு பேர். உள்பகுதியில் சாஃப்ட் பிளேட்னு பேர், மேலன்னம். இந்த நாக்கை வளைத்து அந்த மேலன்னத்தை தொடுகிற போது ரெட்ரோஃப்ளெக்ஸ்னால் அது தொட்டுட்டு விட்டுரும். லகரம் ரெட்ரோஃப்ளெக்ஸ் இல்லை, கண்டினியூயன்ட் அப்படிம்பார். ரெட்ரோஃப்ளெக்ஸ் அந்த கண்டினியூயன்ட் அப்படிம்பார். அது தொடர்ந்து லா அப்படின்னு வருகிற போது தான் தமிழ், தமிழ்நாடு, பழம் என்ன சொல்லி உச்சரிக்கிற போது மேலன்னத்தை இந்த மடி ஒளி வருடி உச்சரிக்கும். ரகரம் பிறக்கிற இடத்துல பிறக்கிறதா தொல்காப்பியர் சொல்லுகிறார். பொது நகரமும் பக்கத்தில் பிறக்குதுன்னு சொல்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த காலத்தில் அந்த ஒலி கருவிகளை இந்த சொற்களை உச்சரித்து வேறுபடுத்தி பார்க்குறாங்க. அந்த ஜூல்ஸ் பிளாக்னு ஒருத்தர் நான் முன்னாடி சொன்னேன், அவர் அந்த அப்போவே அந்த எக்ஸ்ரே கேமராக்களை வச்சு அவங்க பார்க்குறாங்க. நம்ம மரம் அப்படின்னு நாம் எழுதுகிறோம், உச்சரிக்கிறோம். அந்த ரகரம் நுனி எண்ணத்தை நான் தொடுகிற போது வருகிறது. ஏற்றம் அப்படிங்கிறோம், அது அதிர்வொலி. அந்த அதிர்வொலி அதில் இன்னும் கொஞ்சம் மென்மையாக ரகரம் வருகிறது. எப்படி இந்த மரத்தில் இருக்கக்கூடிய அதே போன்ற முயற்சி தான் இதற்கு இருக்கிறதே தவிர அதுவும் இதுவும் ஒன்றன்று, இது வேற அது வேற. இந்த சிறப்பு நகரத்தை எந்தெந்த மொழியில்
ரகரமாகவும் லகரமாகவும் பகரமாகவும் எழுதுகிறார்கள். இந்திய மொழிகள்லையும் ஐரோப்பிய மொழிகள்லையும் ரொம்ப அது பெரிய கட்டுரை நண்பர்ல. ஆமாம், எப்படி பிற்கால சோழர்கள் காலத்தில் சிறப்பு லகரமும் பொது லகரமும் மயக்கத்தோடு இருந்தன, பெரிய ஆய்வு நண்பர்களே. ஆமாம், அப்போ ஃபோனோலாஜிக்கல் டிஸ்கிரிப்ஷன்ஸ் என சொல்லப்படுகிற ஒலி அமைப்பு விளக்கத்தை நுட்பமாக மிகச்சிறந்த ஒப்பீட்டு முறையில், அதனால தான் இவரை கம்பேரிட்டிவ் மெத்ராலஜி அப்படிங்கிற ஒன்றை தமிழில் நுட்பமாக தந்தவர், பயோனியர் ஆஃப் டிராவிடியன் ஃபோனாலஜி, இந்த திராவிட ஒலியியல் முன்னோடிகளில் ஒருவர் என்று நான் இந்த தேப்போமியை குறிப்பிடுகிறத நம்ம கவனிக்கிறோம் நண்பர்களே. ஆமாம், கிராமடைசேஷன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிராவிடியன் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நூல் அந்த காலத்தில் ஜூல்ஸ் பிளாக் அவர்களால் வெளியிடப்பட்டது. அதுக்கு தேப்போமி அவர்கள் தரவுகளை தந்து இந்த திராவிட மொழிகளில் எப்படி இலக்கண அமைப்பு இருக்குதுன்னு ஐரோப்பியர்களுக்கு உணர்த்துவதற்காக மிகப்பெரிய அளவில் இவர் பங்களித்திருக்கிறார். அப்போ நண்பர்கள் நுட்பமாக கவனிக்க வேண்டும். நீங்கள் எல்லாம் தமிழ் படிக்கிற மாணவர்கள். 1967 கரண்ட் ட்ரெண்ட்ஸ் இன் லிங்குஸ்டிக்ஸ் அப்படின்னு பெரிய பெரிய தலைப்பில் ஒரு 40 தொகுதி வந்திருக்கு. நீங்கள் ஆன்லைன்லையும் பார்க்கலாம், நூலகங்களில் போய் பார்க்கலாம். அதில் தமிழ் அண்ட் தமிழ் லாங்குவேஜ் ஃபேமிலி அப்படின்னு ஸ்டீவர்னு ஒருத்தர் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக திராவிட பள்ளியினுடைய தலைவர் எழுதியிருப்பார். அதில் இலங்கை தமிழை தனியாக தலைப்பு போட்டு 20 பக்கமும் தமிழ்நாட்டு தமிழை தமிழாகவும் எழுதுவார். நூல் கரண்ட் ட்ரெண்ட்ஸ் இன் லிங்குஸ்டிக்ஸ். நுட்பமாக நண்பர்கள் இது போன்ற நூல்களை தேடி படிக்கணும். அதில் பல தரவுகளில் அவர் தேப்போமியை குறிப்பிடுவார். நான் இதை எதற்காக குறிப்பிடுகிறேன் என்றால், ஐரோப்பிய அமெரிக்க நாட்டு மொழியியலாளர்கள் பலருக்கும் தமிழ் மொழி பற்றிய தரவுகளை தருவது என்பது இருக்கிறதே, அது மிக மிக இன்றியமையாகும். ஆங்கிலம் தான் உலகத்து சாளரம். உலகம் பூரா ஒரு கருத்து போய் சேரணும். இன்னைக்கு சிந்துவெளி நாகரிகம் தமிழர்களுடைய இது நாம பெரிய ஒரு கேட்பு, ஒரு பெரிய கிளைம் உலக அளவில் பரவி. அதுக்கு காரணம் ஹீராஸ் பாதிரியார். ஹீராஸ் பாதிரியார் யார்? சென்ட் சேவியர்ஸ் காலேஜ் பாம்பேயில் இருந்தால் வரலாற்றுத்துறை தலைவர். அப்போ நல்லூர் ஞானப்பிரகாசிரியார்னு ஒருத்தர் இருந்தார், ஒரு அருளாளர். அவரை பூனாவில் போய் கூட்டிகிட்டு வந்து மும்பையிலேருந்து அழைச்சிட்டு வந்து திருச்சி வள்ளனார் கல்லூரியில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய நூல்கள்லாம் எடுத்து போட்டு எப்படி தமிழ் இருக்கிறது, எப்படி இந்த வட்டெழுத்து தமிழில் இருக்குது, ஏன்னா 1830 காலத்துலேருந்து அந்த நூல்கள் இருக்கின்றன, அதெல்லாம் காட்டி ஹீராஸ் பாதிரியாரை கன்வின்ஸ் பண்ணதுக்கு பிறகு தான் இல்லை இது பின்னொட்டு மொழி, உலகத்தில் எந்த மொழியிலையும் இப்படி இல்லை, அதனால திராவிட மொழி தமிழர்களுடைய மொழி. அப்போ நல்லூர் ஞானப்பிரகாசி யாருங்கிற ஒரு தமிழர் ஹீராஸுக்கும் ஜான் மார்சலுக்கும் உதவி செய்யவில்லை என்றால் அவர்களால் எப்படி புரிந்து கொள்ள முடியும் தமிழினுடைய சிறப்பை? இதை நான் ஏன் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், நண்பர்களே, மாணவர்களாகிய நீங்கள்லாம் கூடுதலாக ஒரு ஆங்கில இலக்கியத்தை படிக்கணும், கூடுதலாக ஒரு மொழியியலை படிக்கணும், கூடுதலாக ஒரு ஆங்கில இலக்கியத்தையும் மொழி இலக்கியத்தையும் நீங்கள் ஐரோப்பிய நாடுகள்லாம் நண்பர்களை முதுகலை அவங்க படிக்கிறப்ப நீங்கள் ஜீனாலஜின்னு ஒரு ஓரமாக படிப்பான், ஹிஸ்டாரிக்கல் ஜீனாலஜின்னு ஒன்று இருக்குது, மரபணு இருக்க வரலாற்று மரபணுவியல்னு ஒன்று இருக்குது, அப்புறம் ஆர்கியாலஜி தனியாக இருக்குது, அப்புறம் எத்தனோகிராஃபி தனியாக இருக்குது. நான் ஹிஸ்ட்ரியை சொல்லலை, இதெல்லாம் வரலாறு சார்ந்து இருக்கிற பிற படிப்புகள். அந்த படிப்புகளை படித்தவர்கள் வரலாற்றோடு மொழியையும் படிக்கிற போது ஆய்வுகள் அடுத்தடுத்து நோக்கி செல்லுகின்றன. நான் என்னுடைய இந்த பேராசிரியர் நலநெறிவுங்கிற யூடியூப்பில் ஒரு எலாமைட் மொழியை பற்றி பேசியிருப்பேன். எலாமைட் மொழி அப்படிங்கிறது கிமு 500 இறந்து போன மொழி. கிமு 500 இறந்து போன அந்த எலாமைட் மொழியில் 3000 தமிழ் சொற்கள் இருக்கின்றன அப்படின்னு ஒரு அமெரிக்க ஆசிரியர் ஒரு ஆய்வு கட்டுரை எழுதி நியோ டிராவிடியன் லாங்குவேஜஸ்னு அதுக்கு தலைப்பு கொடுத்துருப்பார். அதாவது இந்த டிராவிடியன் லாங்குவேஜஸ்ன்னு நாம் கண்டுபிடித்து சொல்லி கொண்டு இருக்கிற வட திராவிட மொழி, தென் திராவிட மொழி, நடு திராவிட மொழியை தாண்டி ஈராக் பகுதியிலையும் ஈரான் பகுதியிலையும் இருக்கிற எலாமைட் மொழி, இருந்த எலாமைட் மொழி இருக்கிறத அது ஒரு திராவிட மொழி. அப்போ அந்த நூலில் அவர் எழுதுகிற போது எழுதுவார், இதெல்லாம் நாம் இந்த மரபணுவியல் படிச்சிருக்கணும், தொல்லியல் படிச்சிருக்கணும், இனவரவியல் படிச்சிருக்கணும், குறைஞ்சபட்சம் ஆந்திரபாலஜிங்கிற மானுடவியலாவது நம்ம படிக்கணும், குறைஞ்சபட்சம் வரலாறு படிக்கணும், குறைஞ்சபட்சம் ஆங்கில மொழி, குறைஞ்சபட்சம் மொழியியல்,
இவற்றிலெல்லாம் நீங்கள் வல்லுநராக இருக்கிற போதுதான் நண்பர்களே இது போன்ற ஆய்வுகள்ல என தேப்போமி போன்றவர்கள் அப்படி இருந்தார்கள். அதனாலதான் இன்றைக்கு அவரை பற்றி நாம இங்க பேசுகிற ஒரு போக்கு இருக்கிறதுன்னு பார்க்கிறோம். 1965 தான் ஹிஸ்டரி ஆஃப் லாங்குவேஜ்னு இவர் இந்த ஆங்கில நூலை வெளியிடுகிறார். அதுக்கு முன்னால யாரும் ஹிஸ்டாரிக்கல் லிங்குவிஸ்டிக்ஸ் வரலாற்று மொழியியல் அப்படின்னா என்னையா, தொல்காப்பியம் இருக்கு, சங்கலிக்கு இருக்கு, ஈயன எழுத்தல் இழிந்தன்று இருக்கு. ஆமா, அப்புறம் ஈயன் என்றால் அதனினும் இழிந்ததுன்னு சொல்லாம இழிந்தன்றுங்கிறான். அந்த இடத்துல அண்ணுங்கிறது சாரியை, ரூங்கிறது காலங்காட்டின் விகுதி. அதனால உடன்பாட்டு பொருள் இருக்கும். சொல்லென கொடுத்தல் உயர்ந்ததுன்னு இல்லாமல் உயர்ந்தன்றுன்னு இருக்கும். அப்போ அந்த மொழி நிலை நமக்கு தெரியணும். அந்த இடத்துல சாரியையும் நமக்கு தெரியணும். அப்போ செவ்வியல் காலத்தில் உயர்ந்தன்று இழிந்தன்று இருந்துச்சுன்னா அது உடன்பாட்டு பொருள் இருக்கக்கூடிய ஒன்றன்பால் வினைமுற்று. அது உடன்பாட்டு பொருளை தருகிறது, எதிர்மறை பொருளை தரவில்லை. அங்கே அல்லுங்கிற எதிர்மறை இடைநிலை அது இல்லை. இதுக்கு பேர் தான் நண்பர்களே ஹிஸ்டாரிக்கல் லிங்குவிஸ்டிக்ஸ். அப்போ வரலாற்று மொழியல்னா என்ன? ஒரு மொழி ஒரு வினைமுற்று, ஒரு ஒன்றன்பால் வினைமுற்று புறநானூரில் எப்படி இருந்துச்சு, அகநானூரில் எப்படி இருந்துச்சு, பெயர் சொற்கள் எப்படி இருந்தன, அப்போ குறிப்பு வினைமுற்றுகள் அப்போ எப்படி இருந்தன. ஏன்னா நண்பர்களை நீங்கள் உங்களுடைய பல்கலைக்கழகம் வெளியிட்டிருக்கக்கூடிய சங்க பொருட்களஞ்சியமாக இருந்தாலும், தமிழ் வளர்ச்சித்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய அகரமுதலி 10-12 தொகுதிகள் வந்திருக்கின்றன. அதை நீங்கள் பார்த்தாலும் மொழி நிலை என்பது, அதுவும் குறிப்பாக தமிழ் மொழி நிலை என்பது காலந்தோறும் மாறிக்கொண்டே இருக்கும். நீங்கள் ஒரு பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிற பையனுக்கு உனக்கு இருக்கிற சிரமம் இல்லை. 300 வருஷத்துக்கு மேலே அவன்கிட்ட லிட்ரேச்சர் கிடையாது, லாங்குவேஜ் கிடையாது, கிராமர் கிடையாது. அதனால் அமெரிக்கன் லிட்ரேச்சர், பிரிட்டன் லிட்ரேச்சர், இந்தியன் லிட்ரேச்சர் முடிஞ்சு போச்சு. நீங்கள் மலையாளம் சுத்தம், தெலுங்கு சும்மா ஒரு 10 நாவல் 2 சிறுகதை முடிஞ்சு போச்சு. அப்போ தமிழ் இலக்கியம் படிப்பதும், தெலுங்கு இலக்கியம், கன்னட இலக்கியம், இந்தி இலக்கியம், ஆங்கில இலக்கியம் படிப்பதும் இணையானவை இல்லை நண்பர்களே. நமக்கு தான் செவியல் காலம், அப்புறம் பக்தி காலம், அதெல்லாம் தாண்டி இப்போ கல்வெட்டு மொழின்னு தனியாக பேச வேண்டியதாக இருக்குது. கல்வெட்டு மொழி என்பது எப்படி இருந்தது? கல்வெட்டு தமிழ் அகராதியே 10 பேருக்கு மேலே வெளியிட்டாங்க. பல்லவர் காலத்து கல்வெட்டு மொழி வேற மாதிரி இருக்கு, பிற்கால சோழர் காலத்து கல்வெட்டு மொழி வேற மாதிரி இருக்கு. ஒரு சொல் இப்போ பிடாகை அப்படின்னு ஒரு சொல் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சதுர்வேதி மங்கலம் இருக்கும். அந்த சதுர்வேதி மங்கலத்துக்கு பக்கத்தில் காலைல கூட ஐயா சொன்னாங்க, வைணவர்களுக்கும் சைவர்களுக்கும் எவ்வளவு நிலங்களை 1000 ஏக்கர் 500 ஏக்கர் கொடையாக கொடுத்தாங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு படைன்னு ஒன்று வச்சுருப்பான். அவன் தங்கியிருக்கிற பகுதிக்கு பிடாகைன்னு பேர். அப்போது ஒரு சொல் இது எந்த இலக்கியத்திலையும் வராது. அப்போ கல்வெட்டு தமிழ்னு தனியாக ஒன்று இருக்குது, அதையும் நீங்கள் பயில வேண்டும். ஏன்னா இவர் கல்வெட்டு தமிழ்னு 2-3 கட்டுரை எழுதியிருக்கார் கலைக்களஞ்சியத்தில் தேப்போமி அவர்கள். அதனால் மாணவர்கள் தேப்போமி அவர்களை பற்றி படிக்கிற போது இது போன்று அவருடைய ஆழ அகலமான சிந்தனைகளை நீங்கள் நுட்பமாக கவனிக்கணும். தம்பி அழகாக சொன்னார், சிகாகோ பல்கலைக்கழகத்தில் அவர் உரையாற்றினார். 10 உரைகள். அங்கே திராவிட மொழித்துறைன்னு ஒன்று இருக்குது. அந்த 10 உரைகளையும் அப்படியே இங்கே வந்து வெளியிட்டார். ஆமாம், அதை தான் இந்த தமிழ் மொழி வரலாறு அப்படிங்கிற நூலாக நாம் பார்க்கிறோம் நண்பர்களே. இப்படி இந்த தேப்போமி அவர்களுடைய நுண்மான் நுழைகுலம், அவருடைய அறிவு சிறப்பு, இவற்றெல்லாம் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் நண்பர்களே. தொல்காப்பியர் ஒரு புதிர்னு ஒரு நூல் எழுதியிருக்கார். நீங்கள் தமிழ் டிஜிட்டல் லைப்ரரியிலே போய் பார்க்கலாம். அவசியம் படிக்க வேண்டிய நூல். அதில் அவர் எழுதுவார், இதில் நிறைய இடைச்சல்கள் இருக்கணும். பிள்ளைன்னு ஒரு சொல் இருக்கு, அது வந்து மனிதனை குறிக்கிறதுக்கு, குழந்தையை குறிக்கிறதுக்கு வராது அப்படிங்கிற மாதிரி மரபியல்ல விலங்குகளுக்கெல்லாம் சொல்லிட்டு மனிதன்னு போட மாட்டார். ஆனால் புறத்திணையல்ல பிள்ளையாட்டு அப்படின்னு சொல்கிறப்ப பிள்ளைங்கிறது குழந்தையை குறிக்கும். தொல்காப்பியத்தில் சில முரண்பாடுகள் இருக்கின்றன. அது ஒரு புதிர்க்குரியதாக இருக்கிறது. இதில் இடைச்சல்கள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது இவருடைய ஆய்வு நண்பர்களை. தமிழ் ஒலியனியல், தொல்காப்பியம், தமிழ் ஃபொனாலஜி அப்படின்னு ஒரு தனியாக பெரிய பகுதி ஒன்று அவர் எழுதியிருக்கிறார் நண்பர்களே. தியரி ஆஃப் லாங்குவேஜ் அப்படிங்கிறது அவருடைய நூலில் முக்கியமான ஒரு பகுதி. எழுத்து சான்று பயன்படும் பாங்கு, ஒப்பாய்வு முறை, மீட்டுருவாக்கம், ரீகன்ஸ்ட்ரக்டட் இன் தமிழ் கிராமர், அது ரொம்ப முக்கியமானது அவருடைய ஆய்வுகளில். மொழியில் ஏற்படுகிற திரிவுகள், காலந்தோறும் சொற்பொருள் மாற்றம்,
இந்த சொற்பொருள் மாற்றம் இருக்கிறத தமிழில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. சொற்களை கடன் வாங்குதல், கிளைமொழிகள் கடன் வாங்குதல், ஒரு மொழிக்குள்ள ஒரு மொழி. இப்படி இவர் எழுதியிருக்கக்கூடிய இந்த தமிழ் மொழி வரலாற்றில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்திகள், அது வந்து ஒரு பட்டப்படிப்புக்கு பேசுகிற அளவுக்கு இருக்கக்கூடிய செய்திகள் நண்பர்களே. ஆமாம், அதனால் இவர் பேசுகிற இந்த தன்மைகளை நம்ம பார்க்கலாம். தமிழ்னு சொல்லி ஒரு புத்தகம் ஆங்கிலத்தில் போட்டிருக்காரு, 10 பக்கம். ஐரோப்பியர்கள், உலக பெறமுடியாளர்கள் தெரிந்து கொள்வதற்காக அதுக்குன்னே தனியாக புத்தகம் எழுதியிருக்கார். நான் முன்னாடியே சொன்னேன், தமிழ் இலக்கணத்துள் அயல் கூறுகள், வீரசோழிய முறை, அப்புறம் இலக்கண வரலாறு முத அவர் தான் எழுதினார். எந்தெந்த காலத்தில் இந்த இலக்கணத்தை எழுதியிருக்கிறார்கள், அதுக்கு முன்னால் பலர் சொல்லி இருக்கிறார்கள். இருந்தாலும் அதே போல் இவர் பேசுகிற போதே தனித்தமிழ் மொழிநுட்பத்தை நான் கெடுத்து விடவில்லை அவரே எழுதுகிறார். நான் வந்து மொழிகள் கடன் வாங்கி இருக்கிறதை பற்றி தான் பேசுகிறேன். என்னை பலரும் விமர்சிக்கிறார்கள். இந்திய மொழிகள் அதிகமாக தெரிந்து கொள்வது நல்லது, வடமொழி எவ்வாறு தமிழில் வழங்க வேண்டும் என்பதெல்லாம் தொல்காப்பியர் உணர்ந்திருந்தார். தொல்காப்பியர் வடமொழி அறிவு பெற்றிருந்ததனால்தான் இப்படி எழுத முடிந்தது. ஆகையினாலே வடமொழி அறிவும் மொழியியலாளர்களுக்கு தேவை அப்படிங்கிறது இவருடைய கருத்தாக இருக்கிறது நண்பர்களே. திராவிட மொழிகளுடைய பொதுக்கூறுகள்னு அவர் ஒரு பெரிய தலைப்பில் நிறைய எழுதியிருக்கார். இந்த திராவிட மொழி பொதுக்கூறுகள் நீண்ட கால முயற்சிங்கிறார் அவர். அதனால் இவருடைய இந்த சிக்கலான மொழியியல் கொள்கைகள்னு ஒரு தலைப்பு, மொழியை கோயில்னு உருவகம் பண்ணி ஒரு தலைப்பு, பல சொற்கள் பேச எனக்கு இங்கே நேரம் இல்லை. இப்போவே நேரம் நிறைய ஓடிடுச்சுன்னு நினைக்கிறேன், இங்கே முடிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்போது இவருடைய நூல்கள் இந்த தி சோகால்டு இன்ஃபெக்ஷனல் இன்கிரிமெண்ட்னு ஒரு தலைப்பு. சாரியைகள் உங்களுக்கு தெரியும், மரத்தை வெட்டினான், மரம் கூட்டல் அத்து கூட்டல் ஐ கூட்டல் வெட்டினான், மரம் நவுனு, ஐ வேற்றுமை உருவு, வெட்டினான் வெறுப்பு, இடையில அத்துன்னு ஒன்று இருக்குது. இந்த அத்துங்கிறது எம்டி மார்ஃபின், வெற்றுரு பண்ணி இப்போ சொல்லிட்டு மொழியெல்லாம் போயிடுவோம். இவர் அப்போவே அதை மறுக்கிறார். இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரி அது வந்து இன்ஃப்ளெக்ஷனல் இன்க்ரிமெண்ட், மீனிங்லெஸ் வேர்டு இல்லை. சாரியைக்கு தனிப்பொருள் இருக்குன்னு ஒரு 40 பக்கம் எழுதுகிறார் தமிழில். மிகச்சிறந்த சிந்தனை அது. நான் ஏன் இதை குறிப்பிடுகிறேன்னா, அவர் காலத்தில் வாழ்ந்த பிற மொழியியலாளர்கள் சொன்ன கருத்துக்களை மறுக்கிற போது நுட்பமாக மறுக்கிறார், அதுலேயும் ஆழமாக பேசுவார். நீங்கள்லாம் மரம் மரம் அல்லஃபோன் மாற்றொலி என்று சொல்லிட்டு போகிறீங்க, எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. மரம்னா அது ஒரு மரத்தை குறிக்கும், மரம்னா அது பல மரங்களுடைய தொகுதியை குறிக்கும். மரங்கிறது வந்து எண் 1, இது பன்மை பொருள், அது ஒருமை பொருள். அரணுக்கும் மரம், அதே போல் அரண் அறம், மரன் மரம். நகர ஈரெல்லாம் வந்து ஒருமை விகுதி உடைய பெயர் சொற்கள், மகர ஈரெல்லாம் பன்மை விகுதி. அதுக்கு அவர் பெரிய மொழியில் அந்த அம்புகிதி எங்கெங்கெல்லாம் வருது அப்படின்லாம் அவர் சொல்லுகிற போது நண்பர்களை எவ்வளோ பெரிய ஆய்வு. கால்டுவெல்லுடைய வேர்ச்சொற்களை பற்றி இவர் மறுக்கிற போது நிறைய கால்டுவெல் இவர் மறுக்கிறார். பேச்சு வழக்கில் தகப்பன் வந்தேங்கிறாங்கன்னு ஒரு சான்று அடிச்சுக்கிட்டு 20 பக்கம் எழுதுகிறார். அதில் என்ன மாதிரி இந்த மொழி மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன நண்பர்களே. இப்படி தேப்போமி அவர்களுடைய மொழியியல் சிந்தனைகள், அவருடைய மொழியியல் பங்களிப்பு என்று நாம் சிந்திக்கிற போது பல்வேறு நுட்பங்கள் நம் கண்முன்னே வருகின்றன. அதனால மாணவர்கள் அவருடைய இந்த நூல்களெல்லாம் இன்றைக்கு உங்களுக்கு தமிழ் டிஜிட்டல் லைப்ரரியில் உங்களுக்கு கட்டணமின்றி நீங்கள் எப்போனாலும் பதிவிறக்கம் பண்ணிக்கலாம். பதிவிறக்கம் பண்ணி அவசியம் படிக்க வேண்டும், ஆய்வு கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டும் என்கிற கருத்தை சொல்லி, வந்த இடத்தில் இடைச்சர்களாக இந்த திடீர் சாம்பார், இந்த திடீர் ரசம் என்கிற மாதிரி திடீர் புலிவை ஐயா அவர்கள் எனக்கு வழங்கினார்கள். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஐயா உட்காருங்க. உட்காருங்க.